என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? கல்யாணம் பண்ணலையில அதனால ஆள் அப்படித்தான் வாங்குவாரு. கல்யாணம் பண்ணிட்டா இழுக்க ஆரம்பிச்சிடும். அதற்கு அடுத்தபடியாக இங்கு எங்களுக்கு தாயின் வழங்கக்கூடிய அருமையான மதுரையை சேர்ந்த கருப்புராஜா அண்ணவர்கள் நைமிக தாளத்தை சமைப்பா சுருக்கமான ஒரு வதக்கு வதக்குன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாரு. சப்பு அதானே தெரியலையே. அவனுக்கு சப்பு உங்களுக்கு அது ஒண்ணுதே மிச்சம். எனக்கு அருமை பெரியப்பா அவர்கள் 20 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த அருமை அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். சரி இருக்கட்டும். அதனால எல்லாத்தையும் அருமையான ஒளிபரிக்கு சிறந்த முறையில் அருமையான ஒளியில போகும் முத்து ஆடியோஸ் கீழே சலூர் கிளை கீழே போக முடியும். முத்து 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 நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரே மாதிரி இருக்கீங்க. நீங்க உண்மையிலே நீங்க வந்திருக்கிறது நீங்க ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த அளவுக்கு தூக்கம். நல்லா இருக்கீங்களா? அது வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்கோ. எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எங்க அண்ணன் ட்ரிபிள் கேக் அண்ணன், எங்க அண்ணி, குடும்பத்துல நான் ஒருத்தி மாதிரி அன்புறதுக்கு நன்றி கலந்த வணக்கங்க. எல்லாருமே நல்லபடியா இருக்கும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். எதுக்கு உட்கார்ந்து எல்லாரும் ஓடி போய் தூங்குவோம். சரிங்க, இப்ப என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? என்ன தோணுதோ குளிக்க வச்ச கொக்க கொள்ள போல
எங்கு டான்ஸ் நடத்தி கொண்டிருக்கும் நடனமயில் கரூரை சேர்ந்த அன்பு சகோதரி தாமரை செல்வி அவர்களுக்கு இந்த பூமாலை சூடி பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பொன்னழகை அம்மன் கோவில் கிடாவெட்டி திரு ஐயா அவர்கள் டான்ஸ் நடத்தி கொண்டிருக்கும் தாமரை செல்வி அவர்களுக்கு ரூபாய் 20 அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். எனக்காக அன்பை கொடுத்து பொன்னாடை போட்டு மாலை மரியாதை அனைத்தும் செலுத்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்கள் கலை குழுவினர் சார்பாகவும் நன்றி கிடந்த வணக்கங்க. ஏங்க ஒரே பரபரப்பு எனக்கு ரொம்ப நாளாவே ஒரே ஒரு ஆசைங்க. ஒரே ஆசை தானே? அதுக்கு மேல இருந்தா பிரச்சனை. ஒரு ஆசையே மனிதனா பிறந்த ஆசை இருக்கணும், ஆசை இல்லாத மனிதன் அல்ல அப்படின்னு இருக்காங்களே. ஏங்க உங்களுக்கு ஆசை இருக்காங்க? ஆசை இருக்கானே இருக்குங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம்ல. நீங்க என்ன எப்ப சந்திச்சாலும் என்னைய பார்த்தா எதிரிட்ட பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பிரியமா இப்ப என்ன சண்டைக்கு போயிருக்கனா? இது யாரும் எதிரியா நினைச்சிருக்கனா? ஒரு பாசமா தானே கேட்கிறேன். சூப்பர் ஆசைங்க. அவரை உங்களுக்கு இதுவரையும் அந்த எண்ணமே இல்லைம்மா. அம்மா அப்பதான் ஆம்புலன்ஸ்ல போன் பண்ணும்போது என்னம்மா இல்லைங்க உண்மையை சொன்னா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அதனால சொல்றது உங்களை குட்டி பிள்ளையில இருந்தே பாத்துட்டு இருக்கீங்க யாரு அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா உண்மையிலே சொல்லுங்க, நீங்க வந்தாலே மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரியே இருக்குங்க. நம்ம நாளும் சரி நம்ம பாட்டியும் சரி அது கடவுள் தெரியும். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஆசை. இவங்களுக்கு ஆசை இருக்கா, உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? ஒத்துக்கவா போறோம் என்னங்க? உங்களுக்கு ஆசை இருக்கல, எனக்கு இருக்காதாங்க. எங்க பார்த்தாலும் நம்ம ஆசையா தான் இருக்கணும். கல்யாணம் காது குத்து திருவிழா கடை வெட்டி வைக்க சாப்பிட்டு நம்ம நினைக்கணும். என்ன நினைக்கப்படாது. நம்ம ஊர்ல வந்து நாடகத்தை எப்படி நடத்திட்டாங்களே நம்ம டீமை நினைச்சு அடிமானே மரகதமே என் மனசு கெட்ட புச்சரமே தேனே திரவியமே தெம்மாங்கு வாட்டினமே தெம்மாங்கு வாட்டினமே அடிமானே மரகதமே என் மனசு கெட்ட புச்சரமே
தனியா இருக்கு வெட்டலைக்கு சுண்ணாம்பு போல் அந்த தனியா இருந்தா நல்லா இருக்காது. ஜோடி சேரணுங்க. என்ன கூட்டி வந்துட்டாள் ஆளு. ஆமா என்ன ஆளு நீங்க பார்த்தாலே நடுக்கணும்ல. நீங்க பார்த்தது இல்லையா? நீங்க திரை உலகத்துல யாரு அழகா இருப்பாங்க? அதான் காட்டலாம். அப்ப நான் நிக்க முடியாது பக்கத்துல. நிக்கலாம், ஓரமா நிப்பீங்க, அவ்வளவுதான். நிப்பீங்க. துளி உண்டு போடா. தன்னானே தன்னானே தானே கோபக்கார மச்சானும் ஏடா தம்பி, ஏ யாருக்கு? நான் தான் அழகேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அந்த ஒன்னேதான் இவ்வளவு தூரம் வரலிச்சனா? நான் எவ்வளவு பெரிய முட்டா பல்ல இருக்கேன் பாரு. நான் இந்த அழகன் இல்லையா? அப்படியே அந்த பல்ல இழக்கும் மூஞ்சி மோகம். நான் அழகா இருக்கேன்னு எப்ப அவங்க அம்மா அப்பா பேர் வச்ச என்ன பேர் வச்சாங்க உனக்கு? என் பேர் அழகு சொன்னான். நான் அழகா இருக்கேன்னு எங்க அம்மா தினமும் திஷ்டி சுத்தி போடும். ஆமா, எதுக்கு இது? எது அது இது நம்ம பரம்பரையில பச்சை ஊத்துறது. பச்சை ஊத்துறது. இதுல எப்படி பச்சை குத்துவீங்க? நாங்க நீட்டி விட்டு இப்படியே குத்துவோம். எதுல? குண்டிய காட்டுங்க பாப்பா. மனுஷன் என்ன சொல்ற? நான் வரும்போது அருண் வரும்போது அசிங்கம் வார்த்தை இருக்கக்கூடாது. ஓகே, அசிங்கம்னா அப்புறம் முகத்துல பூரா மாட்டி இருக்கியா? அதான் டிசிப்ளின் முக்கியம். குத்தணுமா வேண்டாமா? எதுல? ஓசியில தான் அம்பிட்டோம், காய்ச்சலாம் இல்ல. எப்பவுமே நீங்க அப்படித்தானா? எப்பவுமே அப்படித்தான்.
நம்ம கூட்டமே நிறைய அங்க இருப்பாங்க. ஆமா ஆமா, நான் சொன்ன மாதிரியே ஆளு அழகா இருக்கா நம்ம ஆளு. ஜோடி எப்படி அப்பா? ஓம்பு மாடு மேய்க்கிறேன். ஆமா, அத்தாச்சி நல்லா இருக்கா தம்பி? சூப்பரா இருக்கா? ஆந்தே நல்லா இல்லையா? சரி சரி சரி, வரட்டும் வரட்டும்டா. அத்தாச்சி அத்தாச்சி எங்கடா போயிடுச்சுப்ப? சரி சரி, கூப்பிட்டு வாப்பா. என்னட்டு எங்க பூரா அழகி நாத்தா பூரா பூரா உட்காருங்க, பத்திரமா உட்காருங்க பூரா. சரிங்களா? எந்திரிச்சு யாரும் போயிடக்கூடாது. பாதி நாடத்தில் எந்திரிச்சு போனி அப்படி நீர் கெடுப்பிட்டு அவரை பாத்துக்கிறேன். ஆமா, ஏன்னா இப்ப தலை வலிச்சா தலையில மருந்து போட்டலாம், கை வலிச்சா கையில மருந்து ஓட்டலாம், கால் வலிச்சா காலில் மருந்து ஓட்டலாம், இடுப்பு வலிச்சா இடுப்புல மருந்து ஓட்டலாம்.